வணக்கம் உங்களோடர்களே. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மசனகுடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த இடத்துக்கு எப்படி போகணும், அப்புறம் எப்படி போகக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நிறையா இன்ஸ்டா வீடியோலாம் போடுவாங்க, ஊட்டி வெளி மசனக்குடி, ஊட்டி வெளி மசனக்குடின்னு. அதனால் அதை பார்த்துட்டு யாரும் ஊட்டி போய் போகலான்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா TN43 அதாவது நீலகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஊட்டி போயிட்டு அந்த வழியாக மசனக்குடி போக அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி மற்ற எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியும் இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீலகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத மற்ற வெஹிக்கிள்ஸ் உள்ளவங்க இந்த வழியாக போகணும்னு நினச்சிங்கன்னா மைசூர் ரூட்டில் எடுங்க. அதாவது கர்நாடகா சைடு போயிட்டு மைசூர்லேருந்து பெங்களூர் சைடு இருக்குல்ல, மைசூர் டு ஊட்டி அந்த ரூட்டில் போனீங்கன்னா நீங்கள் இந்த பிளேஸ் வழியாக போகலாம். இங்கே நிறையா நம்ம சுற்றி பார்க்க மாதிரி போகிற இடத்துக்கு போகிறோம்னா நிறையா பிளேஸ் இருக்கும், ஃபால்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சி இந்த ரூட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. இந்த ரூட் எதுக்காகனா நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் உங்களுக்கு இது கொடுக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ வயநாடு இந்த மாதிரி வாகமான் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா தனியாக ஜீப் எடுத்து உங்களை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டி போவாங்க. இப்போ ஃபாரஸ்ட் ட்ரக்கிங் அந்த மாதிரி சொல்லிட்டு ஜீப்பில் கூட்டி போவாங்க. இதை நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளே இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த ரூட்டில் போகும்போது பைக்கை நிப்பாட்டிட்டோ இல்லை காராக இருந்தால் ஓகே, பிரச்சனை இல்லை, காரை நிப்பாட்டிட்டு ஆனால் வெளில இறங்கக்கூடாது, காரில் இருக்கலாம். பட் பைக்கில் இந்த மாதிரி போகும்போது பைக்கை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸு. அதுலேயும் கார்ட்ஸ்லாம் நிறைய பேர் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம். அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் போட்டு விட்ருவாங்க. அப்புறம் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் டூ வீலர்ஸில் போகிறவங்க யாரும் வண்டியை நிப்பாட்டாதீங்க எங்கேயுமே. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டில் போகிறதுக்கு ஏதாவது என்ட்ரி ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த ரூட் எதை கனெக்ட் பண்ணுதுன்னா நம்ம முதுமலை புலிகள் காப்பகம் இருக்குல்ல, அதாவது முதுமலை புலிகள் காப்பகம் அப்புறம் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி போகிற ரூட்டு தான் இந்த ரூட்டு. இது கல்லட்டி வழியாக வரும், ஹல்ஹட்டி அந்த ரூட்டு வழியாக வரும். நீங்கள் இந்த மசனக்குடியை இந்த முதுமலை பந்திப்பூர் அதுக்கப்புறம் அந்த ஹல்லட்டி வழியாக வந்தீங்கன்னா தான் ஊட்டி வர ரீச் ஆக முடியும். அப்படி இல்லாமல் இன்னொரு ரூட்டு கேரளா போகும், அதாவது முத்தங்கா ஃபாரஸ்ட் வழியாக போகும். அதுவும் ஒரு நல்ல ஃபாரஸ்ட், அது கேரளா ரீஜியனில் போகும். நீங்கள் அந்த ரூட்டை எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த மசனக்குடியில் பாதி ரூட்டை மிஸ் பண்ணுவீங்க. ஃபுல்லாக உங்களுக்கு மசனக்குடியை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நீங்கள் இந்த பந்திப்பூர் அப்புறம் ஹல்லட்டி வழியாக தான் போய் ஆகணும். அப்படி இல்லை நாங்கள் முத்தங்கா வழியாக போகிறோம்னா நீங்கள் முத்தங்கா போனீங்கன்னா அந்த சைடில் பைக்காரா ஃபால்ஸு அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி இதை பார்க்கலாம். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் முத்தங்கா ரூட் எடுத்து அங்கேருந்து நீங்கள் ஊட்டி வரலாம். அது கொஞ்சம் சுற்று. அப்புறம் இந்த மசனக்குடி ரூட்டில் நீங்கள் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா தெப்பக்காடு யானைகள் முகாம். இந்த இடம் எந்தெந்த டைமில் பார்க்கலாம்னா காலையில் ஒரு 8:30லேருந்து 9 மணி வரைக்கும், ஈவினிங் ஒரு 5:30லேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு 1/2 hour மட்டும்தான் இங்கே டைமு. அந்த டைம் மட்டும் இங்கே வளர்க்குற யானைகளுக்கெலாம் இந்த ஃபுட் கொடுக்குறத இங்கே பார்க்கலாம், சாப்பாடு கொடுக்குறத இந்த இடத்துல பார்க்கலாம். அதனால் நீங்கள் இங்கே நீங்கள் வெஹிக்கிள்ஸை நிப்பாட்டிட்டு நார்மலாக நீங்கள் நடந்து போய் பார்க்கலாம். இந்த ரூட்டில் நீங்கள் நின்று பார்க்குற ஒரு இடம்னா இந்த இடம் தான், இந்த மசனக்குடி ரூட்டில் இந்த தெப்பக்காடு யானைகள் முகாம். அதனால் நீங்கள் இந்த மசனக்குடி ரூட் எடுத்திங்கன்னா மறக்காமல் இந்த தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு போய் பாருங்கள். அதுவும் அந்த காலையில் 1/2 hour, ஈவினிங் 1/2 hour மட்டும்தான் இங்கே ஓப்பனில் இருக்கும். அதையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. மற்றபடி இந்த ரூட்டில் நீங்கள் அதிகமாக பார்க்குற விலங்குகள்லாம் மான் நீங்கள் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். மான் ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரியும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் காட்டு யானை, அதுக்கப்புறம் காட்டு எருமை இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். மற்றபடி புலி இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரேர் தான், ரேர் சைட்டு தான். அதாவது நைட் டைமில் கொஞ்சம் அங்கிட்டு அந்த வழியாக காரில் போகிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க தான் வீடியோ எடுத்து பார்த்துருப்போம். அதனால் நம்ம இப்போ இதுவரை 3 டைம் போயிருக்கோம், நம்ம ஒரு வாட்டி கூட இதை பார்த்தது கிடையாது. மற்றபடி நீங்கள் இந்த காட்டெருமை, யானை, மான் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் மசனக்குடிக்கில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா மசனக்குடிக்கிலே ரெசார்ட்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இங்கே ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க. அதனால் உங்கள்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மசனக்குடியில் ஸ்டே பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே விசிட் பண்ணி பார்த்துட்டு ஊட்டி வந்துடுங்க. இல்லாட்டி மைசூர் அந்த சைடு போயிருங்க. இந்த சைட்லேருந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மைசூர் போயிருங்க. அங்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் ஊட்டிக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் மசனக்குடி வந்துட்டிங்கன்னா அந்த இடத்துல இந்த ஜீப் சவாரின்னு சொல்லிட்டு நிறையா ஜீப்லாம் நிப்பாட்டிக்கிட்டு வர்ற எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த இடத்துல மட்டும் ஏமாறாதீங்க. ஏன்னா அங்கேருந்து உங்களை மோயார் டேமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்கள் காரே எடுத்துக்கிட்டு போகணும். காரே போகும் அந்த ரூட்டில், நல்ல ரூட் தான். அதுக்கப்புறம் பைக்கு, டூ வீலர்ஸ்லாம் தாராளமாக போகும். அதனால் அந்த ரூட்டில் ஜீப்பில் இருக்கவங்க யாராவது மறிச்சு இது வந்தாங்கன்னா அதில் நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க. நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளே போகலாம், வரலாம். அதை மட்டும் அந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. இதை விட நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸான விஷயங்களை நம்ம இப்போ அடுத்து வர்ற வீடியோவில் போடுவோம்.
இந்த மாதிரி ட்ராவல் ஓரியன்டான வீடியோஸ்லாம் வந்து இதில் நிறையா போடுவோம். அதனால் மறக்காமல் இந்த முக்கு ரோடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.